சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஐஆர்எஸ் விருப்ப ஓய்வு பெற்றிருக்குங்க. திடீர்னு வந்து திமுகவில் இணைஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி வந்து மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்திங்க. நான் வந்து 1997 வருஷம் குடிமைப்பணி தேர்வு எழுதி ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ்னு அப்போ சொல்லுவாங்க, அந்த பணியில் சேர்ந்தேன். அதன் பிறகு ஏறத்தாழ 28 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு விருப்ப ஓய்வு பெற்று இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட எனக்கு சர்வீஸ் இருக்குது. இருந்தாலும் விருப்ப ஓய்வு பெற்று மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய அனுபவத்தாலும் என்னுடைய அறிவாலும் கிடைத்த விஷயங்களை மக்களுக்கு பயன்படுறதுக்காக தமிழ்நாட்டிலே தங்கி செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது, பொதுவாகவே எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து என்னுடைய ஐஆர்எஸ் பணிக்காலத்திலே நான் இந்தியன் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் வேலையிலிருந்து விடுமுறை எடுத்துக்கிட்டு போய் பிஹெச்டி செஞ்ச மேனேஜ்மெண்ட்டில். அந்த மேனேஜ்மெண்ட் பிஹெச்டியில் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பே பப்ளிக் சர்வீஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிற பொது பணி செய்யறதுக்கான ஒரு ஊக்கம் எங்கேருந்து கிடைக்கிது, எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி தான் நான் ஐஏஎம்மில் பிஹெச்டியில் செஞ்சேன். அந்த ஆராய்ச்சிக்காக தரவுகளை திரட்டும் போதும், அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் எனக்கு கிடைத்த அனுபவங்களை வச்சு பார்க்கும்பொழுது, மக்கள் பணி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் பணி செய்கிறது அதற்கென்று ஒரு சில நம்ம பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. அந்த பண்புகள், மக்கள் பணி செய்யறதுக்கான பண்புகள் என்னிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. என்னுடைய ஐஆர்எஸ் பணியில் வரி வசூல் செய்கிற பணி, இது வரி நிர்வாகம் செய்கிற பணி, மத்திய அரசுக்காகவும் கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி இதில் கிடைக்கிற வரி வசூல் செய்கிறது, அந்த வரி வசூலை பற்றிய நிர்வாகத்தை மேலாண்மை எடுத்துக்கிட்டு போகிறது, இதுதான் எங்களோட முக்கிய பணி. இந்த வரி நிர்வாகத்தையும் தாண்டி மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. அந்த பணிகள் செய்வதற்கான அணுகுமுறைகளையும் நம்ம பப்ளிக் பாலிசி அப்படிங்கிற முறையில் எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளாக இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம செய்கிற அரசு பணியே ஒரு மக்கள் பணி தான். இருந்தாலும் அந்த அரசு பணியவுமே தாண்டி வெறுமனே வரி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு துறைக்குள்ளே நம்மளை அடக்கிக்கிறதுக்கு பதில், அரசு அப்படிங்கிற ஒரு துறைக்குள்ளே நம்மளை அடக்கிக்கிறதுக்கு பதில், அதையும் தாண்டி வெளியில் போய் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் மக்கள் பணி ஆற்றணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அதற்கு மேலேயும் கல்வி, பொருளாதாரம் இது போன்ற துறைகளெல்லாம் எனக்கு நிறைய பப்ளிக் பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதுலையும், அந்த பப்ளிக் பாலிசி எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைகிறதுலையும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்பொழுது இன்னும் 5 ஆண்டுகள் இந்த அரசு பணியில் இருந்தாலும் அரசு பணிக்குள்ள தேவைகளை திறமையாக செய்து முடித்து தான் நான் ஓய்வு பெற்றிருப்பேன். இருந்தாலும் ஒரு 5 ஆண்டுகள் முன்பே ஓய்வு பெற்று வந்து மக்கள் பணியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக தான் நான் இந்த பணியிலிருந்து என்னை விடுவிச்சுக்கிட்டு கடந்த வாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை ஒரு உறுப்பினராக, அடிப்படை தொண்டனாக இணைச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்? வருகைன்னு வரவேற்றாங்க, உங்களது பணி மக்களுக்கு பயன்படட்டும் அப்படின்னு வாழ்த்துனாங்க. சார், முனைவர் பாலமுருகன் அது எப்படி சார்? அது முனைவருங்கிறது நான் ஐஏஎம் பெங்களூரில் மேனேஜ்மெண்ட்டில் படித்த பிஹெச்டி பட்டம். அது 2019 நான் பிஹெச்டி முடித்து ஆர்கனைசேஷன் பிஹேவியர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அண்டு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டுலேயும் கலந்து ஒரு கிராஸ் டிசிப்ளின் பிஹெச்டின்னு சொல்லுவாங்க. அந்த பிஹெச்டியை நான் முடித்தேன். அந்த பிஹெச்டி முடித்ததுனால எனக்கு கிடைத்த டாக்டர் பட்டம் தான் முனைவர் அப்படின்னு சொல்கிறேன். சார், இப்போ வீட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த புக்ஸ்லாம் நிறைய இருக்குது, எப்படி? எனக்கு சின்ன வயசுலேருந்து படிக்கிற ஆர்வம் ரொம்ப உண்டுங்க. என்னோட தந்தையார் அரசு நூலகத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அதனால் எனக்கு தொடக்கப்பள்ளி காலத்திலேருந்தே படிப்பதற்கான ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் ஐஏஎம் பெங்களூரில் பிஹெச்டி படிக்க போகிறதுக்கும், ஐஏஎம் பெங்களூரில் நான் பப்ளிக் பாலிசி எம்பிஏன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் பப்ளிக் பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட்னு, அது படிக்கிறதுக்காக தான் நான் ஐஏஎம் போனேன். தொடர்ந்து 5 ஆண்டுகள் அங்கே பிஹெச்டியும் படித்தேன். அதனால் கல்வி அப்படிங்கிறது என்னோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். புத்தகம் படிக்கிறது என்னுடைய ஒரு ஆக சிறந்த பொழுதுபோக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். புத்தகங்களாக எழுதிருக்குங்களா சார்? புத்தகங்களாக எழுதி பதிப்பிச்சதில்லை. நான் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நண்பர்கள் கடையில் நிறைய பகிர்ந்துக்குவேன். அதை மொத்தமாக தொகுத்து எதுவும் இதுவரையிலும் புத்தகமாக வெளியிட்டதில்லை. சார், இப்போ நீங்கள் மக்கள் பணிக்காக வந்திருக்குங்க, 5 வருடம் வந்து இன்னும் சர்வீஸ் இருக்குது. வீட்டில் என்ன சார் சொன்னாங்க? நான் 1991 இன்ஜினியரிங் முடித்தேங்க. அது முடித்து ஒரு 4 ஆண்டுகள் தனியார் கம்பெனியில் என்ஜினியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 96
எனக்கு குடிமைப்பணி தேர்வு எழுதணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னப்பையும் அவங்க, உன்னுடைய விருப்பம், உனக்கு எது சரின்னு செய்தோ அதை நீ செய், எங்களுடைய எந்த விதமான முறையில் நாங்கள் உனக்கு உதவ முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி எனக்கு வேலையை விட்டுட்டு தேர்வுக்கு தயார் பண்ணுறதுக்கான துணிச்சலை கொடுத்தாங்க. அதே துணிச்சலை தான் இப்போதும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பாலையும், அவங்க எல்லாருடைய ஆதரவினாலையும், அவங்க எல்லாருடைய விருப்பத்தினாலும் தான் நான் ஒரு முன்கூட்டியே பணி ஓய்வு பெற்று மக்கள் பணிக்கு வரலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். ஆஃபீஸில் என்ன சார் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பணியானா உங்களுடைய இது பங்களிப்பு நிறைய இருக்கும் அங்கே இத்தனை வருடங்கள் ஆஃபீஸில், அவங்களாம் என்ன சார் சொல்லியிருந்தாங்க? நெருங்கிய அலுவலக நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் என்ன 5 ஆண்டுகள் இருந்துட்டு போகலாமே, உங்களுடைய பணி எங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் இருந்தது, தொடர்ந்து இருந்துட்டு அரசு ஓய்வுன்னு இருக்கு இல்லைங்களா, சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 60 வயதோ, இப்போ அதிகப்படுத்தினா 62, அந்த வயதில் நீங்கள் பணி ஓய்வு பெற்று மக்கள் பணிங்கிறது எந்த காலத்தில் வேணாலும் செய்யலாமே, அது எதுக்கு நீங்கள் 5 வருஷம் முன்னாடியே போய் செய்யணும், முழுமையாக ஓய்வு கிடைச்ச பிறகு கூட செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய கருத்தெல்லாம் அரசு பணி கூட மக்கள் பணி தானே, ஏன் நீங்கள் இதை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இருந்தாலும் அரசு பணி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருக்கிறது. நமக்கு என்ன பணி கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அதுக்கு மேற்கொண்டு நம்ம கலைத்துறையிலையோ இலக்கியத்துறையிலையோ, இப்போ எழுத்தாளர்கள் நிறைய அரசு பணியில் இருக்க அதிகாரிகள் எழுத்தாளர்களாக இருக்கிறாங்க, பேச்சாளர்களாக இருக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட துறைகளில் சிறப்போடு விளங்குறாங்க, தலை சிறந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க, தொண்டு நிறுவனங்களோட இணைந்து பணியாற்றவங்களும் இருக்காங்க, நிறைய சமுதாயத்துக்கு தேவையான தொண்டுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் கூட அரசு பணியில் இருக்கும்போதே கிட்டத்தட்ட இதுவரையிலையும் 500க்கும் மேற்பட்ட குடிமை பணி தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு நுழைவுத் தேர்வுலையும் ஆரம்பித்து நேர்முக தேர்வு வரைக்கும் நிறைய வழி நடத்தியிருக்கிறேன். 2000லேருந்து தொடர்ந்து 25 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ல இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து நாங்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம், மென்டரிங் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம். அந்த மாதிரி அரசு பணியை தாண்டியும் செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த அரசு பணி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை தாண்டி முழு நேரமாக என்னுடைய நேரத்தை நான் சமுதாயத்துக்கு செலவு செய்ய விரும்பின காரணத்தினால தான் நான் வேலையை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கேன். சார், இப்போ பெரும்பாலானோர் வந்து வாலண்டரியாக ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது பிஜேபியில் தான் போய் சேருவாங்க, ஐபிஎஸ் ஆகட்டும் ஐஆர்எஸ் ஆகட்டும். நீங்கள் திடீர்னு திமுகவில் இணைந்ததுக்கான காரணம் என்னது? இல்லை, முதல்ல நீங்கள் சொன்னதே முழுமையாக சரியான ஒரு கருத்து இல்லை. எல்லாருமே இல்லை, நிறைய பேர் பிஜேபியில் சேருவாங்க அப்படிங்கிறது நீங்கள் தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது முழுக்க சரியில்லை. நம்ம என்ன சொல்லலாம்னா, சாய்ஸ் வந்து எப்பவுமே பிஜேபியா தானே சார் இருக்கும், எப்பவுமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிஜேபியா தானே இருக்கும். அப்படி இருக்கணுங்கிற தேவை இல்லைங்க. அதாவது தேசிய கட்சியோ, நிறைய தேசிய கட்சியில் சேர்றாங்க. கடந்த காலங்களில் நிறைய பேர் காங்கிரஸில் சேர்ந்துருக்கிறாங்க. பெரும்பாலும் ஆளுங்கட்சி எதுவோ அது கூட சேர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சசிகாந்த் செந்தில் அவர்கள் சேர்ந்துருக்காங்க. நான் வந்துங்க தேசிய கட்சி மாநில கட்சிங்கிற பேதம்லாம் பார்க்கலிங்க. எனக்கு வந்து திராவிட இயக்க கொள்கைகளில் என்னுடைய தொடக்க காலத்திலேருந்து எனக்கு ஒரு ஆழ்ந்த பிடிப்பு, அதில் ஒரு ஈடுபாடு உண்டுங்க. நான் பள்ளியில் படிக்கும்போது வளரும் போதிலிருந்தே திராவிட இயக்க கோட்பாடுகள் படித்து வளர்ந்தவன். எனக்கு அது மனதுக்கு மிக நெருக்கமானது. அதாவது சமுதாய பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. சுயமரியாதை இயக்கம் தொடங்கும் போது 1925 இதை தான் முக்கியமான கருத்தாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் அது திராவிடர் கழகமாக நீதி கட்சி மாறின காலத்துலேயும் அதே தான் சொன்னாங்க. அண்ணாதுரை தீர்மானம் 1944 பட்டினது. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போதுமே அறிஞர் அண்ணா அவங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், சமநிலை இருக்கிற ஒரு சமுதாயம் தான் நம்ம உருவாக்கணும், அந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான இயக்கமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க 1970 ஒரு 50 முழக்கங்களை கொடுத்தாங்க. அது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படை எது பார்த்தாலும் சமூகம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் சமமாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, வளர்ச்சி நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும். இதை அடிப்படையாக வச்சு தான் திராவிட இயக்கத்துடைய கருத்துக்களே கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த கருத்துக்கள் எனக்கு முக்கியமாக இருக்குது. நம்ம மனதுக்கு நெருக்கமான கருத்துக்களோடு யாரெல்லாம் பணி செய்கிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து பணி செஞ்சால் நம்ம இன்னமுமே நல்லா செய்ய முடியும் இல்லைங்களா? அதனால் நான் எந்த கட்சி
அப்படிங்கிறது இந்த இல்ல கட்சியில் சார், நீங்க சேர்ந்தா விருப்பு ஓய்வு பெறும்போது பிஜேபியில யாரும் உங்களை அப்ரோச் பண்ணலையா, இல்ல நீங்க திமுக தான் இணையனே வந்து மெயின் செட்ல வந்தாங்களான்னு கேட்டேன். நான் அரசு பணியை விடுத்து மக்கள் பணிக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போதே, இன்னும் சொல்ல போனால் நான் 25 ஆண்டுகள் அரசு பணி புரிந்துவிட்டு ஓய்வு பெற்று அரசியல் சமுதாய பொருளாதார இயக்கங்கள் எல்லாம் என்னை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்துட்டேன். நான் பிஹெச்டி படிக்க போனது எல்லாமே அதை ஒட்டி தான் போனேன். என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் பரவலாக்கிக்கணும், விஸ்தீரமாக்கிக்கணும் அப்படின்னு. அப்போது என்னால் திராவிட இயக்கத்தை தாண்டி வேறு ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து பயணிப்பது அப்படிங்கிறது என்னால் ஆரம்ப காலத்துல இருந்து உங்க பதிவு பார்க்கும்போதே தெரியுது சார், பெரியார், அண்ணா, கலைஞர் அப்படின்னு உங்கள் பதிவு பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா நீங்கள் அதிகமாக புக்ஸ்லாம் வேறு படிச்சிருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கட்சி திராவிட இயக்கத்தை அழிக்க வருமா சார்? ஒரு புதிய கட்சி வந்து நான் அழிச்சிருவேன், ஒழிச்சிருவேன் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வேறு வேறு இல்லைங்க, ரெண்டும் ஒன்று தான். 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த கட்சி ஆரம்பித்து. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை இப்போதைய முதல்வர் கழகத் தலைவர் அவங்க ஒரு மாநாட்டில் பேசும்போது சொன்னாங்க, அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும். அதற்கு பிறகு குறைந்தபட்சம் 30 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அசைக்க முடியாது அப்படின்னு 2018 பேசியிருப்பாங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டிருக்கின்ற கருத்துகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கருத்துக்கள் இல்லைங்க. இன்னைக்கு இந்திய அளவில் மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் கட்சி, அந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது, மக்களுக்கு தேவையானவற்றை ஒரு பொருளாதார சமூக வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த காலத்திலும் அழிக்க முடியாது. இல்லை, அது மாதிரி ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா கடந்த 50-60 ஆண்டுகளில், ஏன் 75 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சும் போதே சொன்னாங்க இந்த கட்சி 2 வருஷத்துக்கு மேலே இருக்காது, கலைச்சிருவாங்க அப்படின்னு. 57 அவங்க தேர்தலுக்கு முதல்ல வரும்போது சொன்னாங்க இந்த தேர்தலோட இந்த கழகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. 62 சொன்னாங்க அடுத்த முறை இது வராது அப்படின்னு. அப்போது பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி, இதை தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாத தடுப்பு சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு சின்ன பிளவு ஏற்பட்ட ஒரு காலத்தில் 72 இதோட திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. மிசா காலத்தில் இதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்திருக்காதுன்னு சொன்னாங்க. 89 அவர் கலைஞர் அவங்க ஆட்சிக்கு வந்தப்போ 91 1.5 ஆண்டு காலத்தில் திரும்ப ஆட்சியை கலைச்சாங்க. 2 பேர் 91 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டசபைக்கு சென்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அழிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. இப்படி கடந்த 75 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க, எப்பொழுது விழுந்தாலும் எழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, சொல்கிறேன். இது வந்து வெறும் அரசியல் கட்சி இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு மக்கள் சமுதாய பொருளாதார இயக்கம். இது நீங்கள் வந்து கட்சிகளை வந்து மாற்றலாம், ஆனால் இயக்கத்தை மாற்ற முடியாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கடந்த 1957 தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஆரம்பித்து இன்று வரைக்கும் தன்னுடைய சின்னத்தை மாற்றிக்கொள்ளாத, தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளாத ஒரே இந்திய கட்சி, அது தேசிய கட்சி ஆகட்டும் மாநில கட்சி ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் இந்த கழகம் இந்த இயக்கத்தெல்லாம் யாராலையுமே மாற்றவோ அழிக்கவோ முடியவே முடியாதுங்க. இப்போ விஜயன் ஒருத்தர் வந்திருக்காரு சார், அவருடைய அரசியல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அவங்க ஒரு முதல் தேர்தலை சந்தித்த பிறகு அவங்கள பற்றி நம்ம கருத்துக்களை சொல்லலாமே. அவங்க அரசியல் கட்சியாக சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தலையாவது அவங்க போட்டியிட்டு அவங்களுக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்குங்கிற உண்மையான தரவு தெரிஞ்ச அப்புறம் நம்ம பேசலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க, முதல் தேர்தலை சந்திக்கிட்டோம் அப்படின்னு. அந்த எதிரியை வந்து சூஸ் பண்ணும்போது அது எப்படி சார் மக்கள் மனதில் எப்படி சார் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க. நம்ம மக்களுக்கு பல தேர்தல்களை பார்த்துருக்குறாங்க. மக்களாட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் உண்மையிலே நல்ல ஒரு டெவலப் ஆகியிருக்கிற ஒரு வளர்ந்த மக்கள் ஆட்சி இருக்கிற ஒரு நாடு இது. அதனால் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அறிவாளிகள், அவங்க தங்களுக்கு தேவையான தலைவர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் தேர்தல்ங்கிறது மக்கள் கொடுக்குற தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு என்னன்னு தெரிந்த பிறகு
நம்ம அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகளை பற்றியோ அரசியல் கட்சிகளுடைய எதிர்காலம் பற்றியோ நம்ம பேசலாம். அவங்க கட்சிக்கு என்ன கொள்கைகள் இருக்குது அப்படிங்கிறதுமே எனக்கு இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்க முடியலைங்க. அதனால் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். சார், நீங்கள் திராவிட கழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சார் பார்த்தோன்னே என்ன சொன்னார்? உங்களுடைய பங்களிப்பு கட்சிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும்? அது கழக தலைவர் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க. ஏனென்றால் என்னுடைய பணி, என்னுடைய உழைப்பு, என்னுடைய நோக்கங்கள் குறித்தெல்லாம் தலைவருக்கு நன்கு தெரியும். ஸோ தலைவர் என்னை ஒரு சாதாரண தொண்டனை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே நன்கு தெரிந்த ஒரு விஷயம். அதனால் கழகம் எனக்கு என்ன விதமான கட்டளை இடுகிறதோ, எந்த விதமான பணிகளை எனக்கு கழகம் கொடுக்கிறதோ, கழக தலைவர் எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த பணிகளை ஆற்ற முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் அரசு பணியில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணி செஞ்சுருக்கேன். பல மக்களை சந்திச்சிருக்கிறேன், மக்களோட பயணிச்சிருக்கிறேன். அதனால் என்னுடைய பணியை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறது தலைவருக்கு தெரியும். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை நான் ஏற்று கழகத்திற்கு, கழகம் தொடர்ந்து நல்ல நிலைமையில் இயங்குவதற்கும், கழக ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல 10 ஆண்டுகள் இருப்பதற்கும் என்னோட பணியை தேவையான அளவு தருவதற்கு தயாராக இருக்கு. இப்போ தேர்தல் வரப்போ சார் உங்கள் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ 234 தொகுதி பார்த்தாங்கன்னா பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட செய்ய போகிறாங்க. உங்களுடைய பேர்லாம் மேடை பேச்சுகள் அடிபட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு எதிரிகளை சமாளிக்க போகிறீங்க? தெரியலைங்க. நான் அடிமட்ட தொண்டன். பிப்ரவரி 13ஆம் தேதி நான் கட்சியில் சேர்ந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்க கட்சியில் நான் கடைசியில் இருக்கிறேன். அதனால் என்னுடைய பங்களிப்பு இந்த தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் நான் கணக்கில் கொண்டு வரலைங்க. இந்த கழகத்திற்கு என்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு நீண்டகால நோக்கில் தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் நீண்டகால நோக்கில் நான் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது அடுத்து வருகின்ற தேர்தலில் எனக்கு ஏதேனும் பணி கொடுத்தால் அந்த பணியை நான் எனக்கு முடிந்த அளவு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செஞ்சு கழகாட்சி வர்றதுக்கு உதவுவேன். என்னுடைய பணிகளை நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். எனக்கு தெரிந்த துறைகளில் கழகம் எவ்வாறு நன்றாக செயல்பட்டு வருகிறது, கழக ஆட்சி எவ்வாறு சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு ஓர் அணியில் கழகத்தின் பின்னால் இருக்கிறது. நான் பேசிதான் மக்கள் திமுகவிற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுவார்கள் என்று இல்லை. நான் அடிமட்ட தொண்டன். நான் என்னுடைய நண்பர்களிடம் பேசும்பொழுது இப்போ நீங்கள் குறுக்கிட்ட மாதிரியே தான் தலைவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறத பற்றி நீ சொல்லி எங்களுக்கு தெரிய வேணுங்கிறதில்ல, நாங்கள் அந்த ஆட்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அதனால் இது மிக சிறந்த நல்லாட்சிங்க. இந்த நல்லாட்சியின் பலன் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கட்சியில் சேர்ந்தேன். பெரும்பாலும் குற்றச்சாட்டுகள் சொல்கிறதே பார்த்தோன்னா கடன் அதிகமாக ஆயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கடன் அதிகமாகிறதுனாங்க நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாங்க. இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா சொத்து இருக்குது, நீங்கள் 1 லட்சம் கடன் வாங்குறீங்க, அது ரொம்ப பெரிய கடன் சொல்லுவீங்களா? அதே ஒருத்தவர்கிட்ட 1 லட்சம் தான் சொத்து இருக்குது, அவரு 1 லட்சம் கடன் வாங்குறாரு, அது பெரிய கடன் சொல்லுவீங்களா? இல்லை 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 சார். இப்போ 1 லட்சம் தான் கடன் 2 வகையிலுமே. ஆனால் ஒருத்தவருக்கு 1 லட்சம் கடனுங்கிறது அது ஒரு மிக மிக சிறிய பங்கு. இன்னொருத்தவருக்கு 1 லட்சம் கடனுங்கிறது அவருடைய மொத்த சொத்து. அதனால் கடன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு மட்டும் அந்த நம்பரை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டு தலைக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபா, இத்தனை லட்சம் கடன் இருக்குது அப்படிலாம் பேசுறது அது ஒரு அறியாமைங்க. பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உலகத்தில் வைக்கிற குற்றச்சாட்டே அதான் சார் இருக்கு. இந்திய அரசு முதற்கொண்டு எல்லாருமே கடன் வாங்கி தாங்க செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கடனுக்கு வட்டி கொடுக்கறது தான் நம்முடைய பட்ஜெட்டில் மிகப்பெரிய செலவினம். அதனால் கடன் வாங்குறதுலாம் தவறே இல்லைங்க. அந்த கடன் ஒரு வரம்புக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்கு, மத்திய அரசு எல்லாருமே ஒரு வழிமுறைகளை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிறது அந்த வழிமுறைகளுக்கு ரொம்ப உட்பட்டு, அதாவது தமிழ்நாடு அரசு இவ்வளவு பணம் கடன் வாங்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்கோ இந்திய அரசோ எவ்வளவு நமக்கு அனுமதிக்கிறாங்களோ அதில் 1/3 பங்கு 4/1 பங்கு அப்படி ரொம்ப குறைவாக தான் நம்ம கடன் வாங்குகிறோம். அதனால் நம்ம தமிழ்நாட்டு அரசு வாங்குகிற கடனை பற்றிலாம் நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஒன்று நம்மகிட்ட இருக்கிற வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்முடைய வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்குது,
நம்முடைய பொருளாதார வளர்ச்சி இந்திய மாநிலங்கள்லேயே பெரிய மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கும்போது நம்ம வாங்குகிற கடனை ஒன்றும் வீணாக்க போகிறது இல்லைங்களே. கடனை எப்படி செலவு செய்யங்கிறது முக்கியம். 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறவங்க 1 லட்சம் கடன் வாங்கினா அந்த 1 லட்சத்தை வச்சு இன்னும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்கலாம். 1 லட்சம் பணம் இருக்கிறவன் இன்னும் 1 லட்சம் கடன் வாங்கி அதை போய் சூதாட்டத்தில் இழக்கிறான் அப்படின்னா அது ஒரு வீண் செலவினம். ஸோ கடன் வாங்கிறதுல தவறு இல்லை. அந்த கடன் வாங்குகிற பணத்தை எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவாக அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய பட்ஜெட் அறிக்கையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறையும் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. என்னென்னா, நான் வாங்குகிற கடன் எல்லாமே நம்முடைய மூலதனத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள் புள்ளி விவரங்கள் இப்போ நேற்று சமர்ப்பித்த இடைக்கால பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் என்னெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு செஞ்சுருக்குங்கிற பட்டியல் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டியலை படித்து பார்த்தாலே தெரியும் பணம் நம்ம வாங்கிய கடன் எந்த வகையில் மக்கள் வளர்ச்சிக்கும் அரசோட வளர்ச்சிக்கும் பயன்பட்டுருக்குன்னு தெரியும். நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக வாங்குகிற கடனை கண்டிப்பாக வாங்கியே ஆகணுங்க என்ன கேட்டால். அப்போ தான் வளர்ச்சி பெறும்னு சொல்கிறோம். இல்லாட்டி உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா அந்த 100 ரூபாயை வச்சு நீங்கள் வளர்கிறத விட இன்னொருத்தவங்கள்ட்ட இன்னொரு 50 ரூபா வாங்கி 150 ரூபாய் வச்சு அதிகமாக வளர முடியும் இல்லையா. இது நம்ம தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு 2 வீலர் கடன் வாங்குகிறோம், ஒரு வீடு கடன் வாங்குகிறோம். கடன் இருக்குன்னு திட்டிகிட்டு இருப்போமா வீட்டில்? அது ஒரு வளர்ச்சி. நம்மளால் இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பார்க்கணும். நம்ம கட்ட முடிய இஎம்ஐக்குள்ளே இருந்ததுன்னா நமக்கு தேவையான பொருளை வாங்கலாம். ஒரு 2 வீலர் வாங்குகிறோம். 2 வீலர் இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துக்கு ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வரலாம். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பதில் 1500 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு 500 ரூபா கூடுதல் வருமானம் வரும். இந்த 500 ரூபா கூடுதல் வருமானத்துக்காக நீங்கள் ஒரு 12,000 ஒரு 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுறதுக்கே ஒரு 2 வீலர் வாங்குறீங்கன்னு வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு. அந்த 10,000 ரூபா இஎம்ஐயை உங்களால் ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு 15,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க முடியுதுன்னா அந்த 10,000 ரூபா கடன் வாங்குறதுல என்ன தப்பு? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து போடும்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் வேலையில் இருந்திருப்பீங்க சார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய செயல்பாடு எப்படி சார் இருக்குது? கழக தலைவர் அவங்க இந்தியாவில் இன்றைக்கி இருக்கின்ற ஒரு சிறப்பான தலைவர்களில் ஒருத்தவங்க. தனி மனித மாண்பு அப்படிங்கிறதுக்கு அரசியலில் நம்ம மாண்புன்னு சொல்கிறோம். மாண்பு மிகுன்னு நம்ம பெரிய மூத்த அரசியல்வாதிகள்லாம் அழைக்கிறோம் இல்லைங்களா, பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்க சொல்கிறீங்களா. இந்த மாண்பு மிகு அப்படிங்கிற சொல்லுக்கு உண்மையான முழுமையான எடுத்துக்காட்டு அப்படின்னா இப்போ இருக்கிற கழக தலைவர் தான் சொல்லணும். இந்த 5 ஆண்டுகளில் இன்னும் சொல்லப்போனால் சமூக ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா தலைவர் நாகரிக அரசியல் செய்கிறாரு, அப்படி செய்யக்கூடாதுன்னு சில திமுக தொண்டர்கள்லாம் கூட அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அதாவது நாகரிக அரசியல் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையை வகுத்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில். அரசியலில் எதிரெதிர் துருவங்களில் பயணம் செய்கிறவங்கெல்லாம் கூடமே ரொம்ப அன்பால் அரவணைச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய அரசு எல்லோருக்குமான அரசாக இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஆகும்போதே அவங்க சொன்னாங்க. இந்த 5 ஆண்டுகளில் பின்னோக்கி பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினது மட்டும் இல்லைங்க, அதை விட அதிகமாகவே போய் அவங்க செயல்பட்டுருக்காங்க. அதை இல்லாமல் திறமையான வகையில் பொருளாதாரத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் 21 ஏற்கும் பொழுது இருந்த நிதி நிலைமையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று சமர்ப்பித்தாங்க. அது இணையத்துலையுமே இப்போ இருக்குது, படிக்கலாம். அப்போது பொருளாதாரத்தில் எந்த அளவு தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது, கடன் சிக்கலில் மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது, அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சமூகத்தில் எல்லா பிரிவில் இருக்கும், மகளிர்களாகட்டும், குழந்தைகள் நலனாகட்டும், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், திருநங்கையர்கள், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதனால் ஒரு மிக சிறந்த சமூக புரட்சியை நடத்தியிருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் மிக சிறந்த பொருளாதார புரட்சி, கீழே விழுந்து கொண்டு இருந்த தமிழ்நாடு பொருளாதாரத்தை உண்மையிலே தூக்கி நிறுத்தி இருக்கிறாங்க. இது கடன் நிறையா வாங்கிட்டாங்கலாம் சொல்லி இவங்க செஞ்ச மிகப்பெரிய செயலை பாழ்படுத்துகிற மாதிரி பேசுகிறதெல்லாம் அரசியலுக்கு தேவையானதாக இருக்கலாம். சில பேர் அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் உண்மை என்னங்கிறது புள்ளி விவரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு நல்ல சமூக புரட்சி, ஒரு நல்ல பொருளாதார புரட்சி, கீழடி தொடங்கி இன்று சிகைக்கொற்றன் என்று எகிப்தில் நம்ம ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சமீப காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானதுங்கிறத ஏற்கனவே நிரூபிச்சிட்டோம். எகிப்தோட ரோமாபுரியோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இப்போ அங்கே இருக்கிற பிரமிடில், எங்கே கைரோவிலையோ இல்லை கடற்கரை ஓரத்தில் இல்லைங்க,
எகிப்து நாட்டுக்கு உள் பக்கத்தில் இருக்கிற பிரமிடுகளில் இருந்த அந்த சவப்பெட்டிகளில் எழுத்துக்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது நம்ம தமிழர்கள், எழுத தெரிந்த தமிழர்கள் வணிகம் காரணமாக இவ்வளோ தூரம் போகலன்னா அங்கே அது இருந்திருக்காது இல்லைங்களா? அப்போ கீழடி தான் சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க ஒரு முறை தலைவர் அவங்க, இந்திய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழடி தான் தாய்மடி அப்படின்னு. அப்போ தமிழ் பண்பாட்டுக்கு இதை விட வேற என்னங்க பெருசான ஒரு மிக சிறந்த தொடக்கத்தை கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த 5 ஆண்டு ஆட்சி அப்படிங்கிறது தமிழர்களின் பண்பாட்டு, பொருளாதார, சமூக எழுச்சிக்கான அடித்தளம். இது ஒன்லி ஃபவுண்டேஷன் தாங்க. சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே, பெரிய கோட்டை இனிமேல் தாங்க கட்டப்பட போகிறது. அதற்கு எந்த விதமான சிக்கல்கள் வந்தாலும் கழகத் தலைவருக்கு தெரியும் அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி தமிழர்களை எல்லாரையும் ஒன்றா அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ தமிழில் நம்ம சினிமாவில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த 5 ஆண்டுங்கிறது வெறும் ட்ரைலருங்க. உண்மையான படம் இனிமேல் தாங்க இருக்குது. திமுக அப்படின்னாலே ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி சொன்னாங்க. உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது? இப்போது நீங்கள் இப்போ அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறதுனால வாரிசு அரசியலை எப்படி பார்க்குறீங்க? வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு சொற்பிரயோகமே தேவையில்லாத ஒன்றுங்க. எது வாரிசு அரசியல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. வாரிசு அரசியல் எதுன்னு சொல்லலாம்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சமீப எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குறிப்பிட விரும்பல, இருந்தாலும் சொல்கிறேன். சமீபத்தில் மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் அஜித் பவார் அவங்க துரதிருஷ்டவசமாக விமான விபத்தில் இறந்து போயிட்டாங்க. ஹெலிகாப்டர் விபத்தில், விமான விபத்தில். அதுக்கப்புறம் 2 நாளில் அவங்களோட மனைவிக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. எல்லாருமே அவங்கள எல்லாம் பாராட்டினாங்க. அது வேணால் வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. துணை முதல்வர் அவங்க பல ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் பங்கெடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகி, சட்டமன்ற உறுப்பினர் பணியை நல்ல முறையில் செஞ்சு, துணை முதல்வராகி, அமைச்சராகி, துணை முதல்வராகி, அவங்களுடைய பங்களிப்பு தமிழ் சமுதாயத்துக்கு எந்த வகையில் குறைவாக இருக்குங்க? இதை எப்படி நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்ல முடியும்? இது வாரிசு அரசியலே இல்லை. அதாவது இந்த ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாதவங்க எடுத்துக்கிட்டு வர்ற குறைகளில் ஒன்று தான் அந்த வாரிசு அரசியலுங்கிறது. அவர் இன்றைக்குமே ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் தஞ்சாவூரில் இருப்பார், மத்தியானம் மதுரையில் இருப்பார், ராத்திரி சென்னையில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உழைப்பதற்கு தயாராக இருக்கிறவங்க அவங்க வாரிசுங்கிற ஒரே காரணத்தினால அவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லைங்களா? அதனால் வாரிசு அரசியலுங்கிறத என்னென்ன டெஃபினேஷன் எல்லாரும் சொன்னாங்கன்னா, அது இந்தியா மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே எந்த அரசியல் எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, பல ஆண்டுகளாகவே நம்ம வாரிசு அரசியல்னு எதை வேணாலும் சொல்லலாம். அதனால் வாரிசு அரசியலுங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. அதற்கும் மேலாக துணை முதல்வர் ஒரு வாரிசு அரசியலுக்கான எடுத்துக்காட்டு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. சார், கலைஞரை பார்த்துருப்பேங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் பார்த்துருப்பேங்க. எப்படி நினைக்கிறேங்க? சிறந்த ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு தேவை அதுதானே, அது தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பங்க. நன்றிங்க சார். வணக்கம்.